ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 1 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2024 இருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏபிசி கொடுத்து ஹச்சிசிஎஃப் ஓகேவா, 3ஓட ஹச்சிசிஎஃப் கூடுதல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேல்யூவாக எடுத்து எழுதிடுவோமா. ஹச்சிசிஎஃப் வந்து ஏ ஸ்கொயர்டு பி கியூப். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும். இப்போ அதோட ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதோட ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ பவரில் வந்து ஸ்கொயர்டு இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், அதை வந்து பெருக்கிக்கிடுவோம். ஓகேவா, பெருக்குனா ஏ 2^4 × 3^6. ஓகேவா, அடுத்து அதே மாதிரி பி கியூப்புக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ எழுதிட்டு இப்போ அதே கியூப்பை வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே வந்து பெருக்க போகிறோம் அடுக்கோட. அப்போ 2 × 3 என்ன வரும், 6 வருமா, அதை தான் அங்கே வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ ஹச்சிசிஎஃப் ரெண்டுலேயும் எது வந்து பொதுவாக இருக்குது, ஹச்சிசிஎஃப்னால் பொதுவாக இருக்கிறதா நம்ம எழுதுவோம். இப்போ பொதுவாக இருக்கிறது 3/6 அதை எழுதிடுவோம். ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பி ஸ்கொயர்டு 3^2. ஓகேவா, இதோட வேல்யூவாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ எடுத்து வச்சு அந்த முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்கொயர்டு வேல்யூ கியூப்பு ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், உள்ளே வந்து பெருக்கிக்கிற போகிறோம். ஓகேவா, அப்போ பெருக்குனா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3^4 × 5/6. சி கியூப்போட வேல்யூ 5/6 2 இதில் ரெண்டு இதில் பொதுவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகேவா, அதை எடுத்து எழுதிடலாம். அடுத்தது சி ஸ்கொயர்டு ஏ கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி எடுத்து எழுதிட்டு இப்போ ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ண போகிறோம், அவ்வளோ போட்டு பெருக்கிடுவோம். ஓகே, பெருக்குனா 5/4 × 2^6. அதே மாதிரி ஏ கியூப்பு. ஓகே, ஏ கியூப்போட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ உள்ள அந்த கியூப் வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே போட்டு பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2^6 × 3^9. ஓகேவா, இப்போ வந்து ரெண்டுக்கும் எது பொதுவாக இருக்குது, ஹச்சிசிஎஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2^6 தான் நம்மளுக்கு வந்து பொதுவாக இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்ச வேல்யூவெல்லாம் இப்போ பாருங்கள், இது இப்போ கட்டப்பட எடுத்துக்குமா. அப்போ ஏ ஸ்கொயர்டு பி கியூப்போட என்ன 3/6. ஓகேவா, அடுத்து ஹச்சிசிஎஃபோட ஹச்சிசிஎஃப் பி ஸ்கொயர்டு 3 கியூப்போட வேல்யூ என்ன 5/6. ஹச்சிசிஎஃப் சி ஸ்கொயர்டு ஏ கியூப்போட வேல்யூ என்ன இருக்குது 2/6. ஓகேவா, இப்போ இதெல்லாம் கூட்டிடலாமா, கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஏ ஸ்கொயர் அந்த இதுக்கு பதிலாக ஃபஸ்ட் வேல்யூக்கு பதிலாக 3/6 போட்டுடலாம். ப்ளஸ்ஸு ரெண்டாவது வேலைக்கு போல் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 5/6 அதை எடுத்து போட்டுடலாம். அடுத்தது 2/6 கிடச்சிருச்சா. ஓகேவா, ஓகே, ஆன்சர் இதுதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.